அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இது வரைக்கும் போட்டுட்டோம். ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். 2s + 3/s² + 6x + 25க்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த எஸ் பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2வை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? s + 3. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு +3 ஆட் பண்ணி -3யை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து 2 × s + 3, அதாவது வந்து இந்த 3யை வந்து இங்கே போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 3 ஆட் பண்ணி 3யை சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த 3 வந்து இங்கே வந்துருச்சு. இந்த 2sல 2வை வெளியே எடுத்துகிட்டு s + 3 ஆட் பண்ணி 3யை சப்ராக்ட் பண்ணிடணும். மீதியெல்லாம் அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 2 × s + 3, அந்த -3 இருந்துச்சு இல்லைங்களா? இங்கே எப்படி இருந்துச்சு போன ஸ்டெப்பு? s + 3 -3ன்னு இருந்தது, வெளியே 2 இருந்தது இல்லைங்களா? அப்போது இந்த 2 × -3 -6 ஆயிடுச்சு. +3 டினாமினேட்டர் எதுவுமே பண்ணல, அப்படி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் -6ம் 3யும் -3 ஆயிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போது இங்கே s + 3 இருக்குது, இங்கே s + 3 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது என்ன வரும்? e − 3t L 1 2s - 3/s² + 16. கரெக்ட் ஆகிடுச்சுங்களா? ஏன்னா இங்கே s + 3 த ஹோல் ஸ்கொயர், இவ்வளோ வேலை நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இங்கே s + 3 த ஹோல் ஸ்கொயர் வரனால இங்கே s + 3 வரணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே டினாமினேட்டர் ஒன்று புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம 10th வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே தான். இங்கே s + 3 இருக்கனால இங்கே s + 3 த ஹோல் ஸ்கொயர் வர மாதிரி தான் கொண்டு வரணும். அப்போது இங்கே வந்து 9 வரணும் இல்லைங்களா? அப்போது 25வை 9 வரணுன்னா 9 வரைக்கும் எக்ஸ்ட்ரா என்னாக்கும் 16, அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். அதாவது s² + 6x + 9 + 16 தான் இதோட ஆன்சர். இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு s + 3 த ஹோல் ஸ்கொயர் எழுத முடியும். +16 அப்படி தான் டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து 2s + 3 இருக்குது. அப்போ s + 3 வர மாதிரி இங்கே ஸ்கொயர் பிரித்தாதான் நம்மளால் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதுக்காக இந்த மெத்தட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணோம்? e − 3t L 1 2s - 3/s² + 16. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ 2 L 1 s/s² + 16 -3 L 1 1/s² + 16. இப்போ e − 3t 2 டைம்ஸ் இதுக்கு என்ன வரும் பாருங்கள்? cos 4t. கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே a வந்து 4, a² வந்து 16, a வந்து 4, அதனால் cos 4t -3 இதுக்கு என்ன வரும்? sin 80/a. அப்போ sin 4t/4. அவ்வளோதாங்க. ஈஸியாக ஆன்சர் முடிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் மட்டும் ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் மட்டும் ஒரு நிமிஷம் கிளியராக ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் பெண்ணை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்காது. மடமடன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். யூனிட் 3ல் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப் முடிச்சிட்டோம். ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி வர சம்மும் முடிச்சிட்டோம். இது அடுத்த மாடல், இன்வர்ஸ் யூஸிங் த ஃபார்முலா மெத்தட். எப்படி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஃபார்முலா மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத இதில் பார்க்கலாம். L 1 f(s) = அங்கே என்ன போடுவோம்? L 1 f(s) = அதே மாதிரி தான் இங்கே -1/t L 1 d/ds of f(s). சரிங்களா? L 1 f(s) f(s)ங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதுதான் f(s). சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ எப்படி போடணும்னா ஃபார்முலா -1/t L 1 d/ds of f(s). -1/t L 1 d/ds of f(s). இதுதான் ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? L 1 of f(s) அப்படின்னா -1/t போடுங்க, L 1 d/ds of f(s), d/ds of f(s), d/ds of f(s). அவ்வளோதான். So L inverse of f of s equal to minus 1 by t L inverse
ப்ராக்கெட்டில் டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எஸ் வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் பை பை எஸ் ஆவோ, இல்லை டேன் இன்வர்ஸ் ஆஃப் பை பை எஸ் ஆவோ, இல்லை லாக் ஆஃப் பை பை எஸ் ஆவோ, இந்த மாடலில் எஃப் ஆஃப் எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் பாருங்கள், காட் இன்வர்ஸ் எஸ் பை ஏன்னு கொடுத்துனா. ஸோ காட் இன்வர்ஸ் பை ஆஃப் எஸ் இந்த மாடல் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது எல் இன்வர்ஸ் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ ஈக்குவல் டு -1/t எல் இன்வர்ஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். கரெக்டுங்களா? இப்போ டி பை டிஎஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ காட் இன்வர்ஸை பண்ணுவோம் -1/1 ப்ளஸ் ஸ்கொயர் போடுவோம் இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம். இங்கே எக்ஸுக்கு பதில் எஸ் பை ஏ இருக்குது. இப்போ எஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அடுத்து இதை பண்ணால் 1/a. அடுத்து இங்கே எல்சிஎம் எடுத்திருக்கோம். எல்சிஎம் இடத்துல இந்த ஏ ஸ்கொயர் மேலே போயிடும். அப்போ ஒரு ஏ கேன்சல் ஆகிடுச்சு. வெறும் அப்போ ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருந்துச்சு. அப்போ 1/t எல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? 1/t எல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிறது sin at. ஓகேங்களா? இப்போ 1/t sin at. இங்கே ஏ இல்லைன்னா தான் 1/a போடுவோம். இங்கே ஏ இருக்குது. ஸோ sin at. கரெக்டுங்களா? அடுத்தது அதே இதில் செகண்ட் சம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் tan இன்வர்ஸ் a by s. இப்போது அதே மாதிரி tan இன்வர்ஸா, ஸோ அப்ளை பண்ண முடியுமா? -1/t எல் இன்வர்ஸ் டி பை டிஎஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் a by s. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் a by sக்கு ஃபார்முலா என்ன? 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு போடுவோம். அப்போ a by s தான் ஹோல் ஸ்கொயர். திரும்ப a by s பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள், -a by s ஸ்கொயர்டு வருங்களா, u by v மெத்தடில். சரிங்களா? -a by s ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு தான் பாருங்கள், ஒன்றும் பல ஃபார்முலா எழுதியிருக்கோம். இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை, சரிங்களா, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர்டு வரும். இந்த எஸ் ஸ்கொயர்டு மேலே போயிடும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் அடிச்சிருங்க, அப்போ தானே புரியும். சரிங்களா? 1 ப்ளஸ் ஏ பை எஸ் தான் ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்திருக்கோம். இப்போ 1/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்டு. இந்த எஸ் ஸ்கொயர்டு மேலே போயிடும். அப்போ எஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸு 1/t எல் இன்வர்ஸ். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -a பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். கரெக்டுங்களா? -a பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை மைனஸிங்க ப்ளஸ் ஆக்கிடுங்க. இப்போ 1/t எல் இன்வர்ஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு sin at. கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லாப்லாஸ் இன்வர்ஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் log ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ பை எஸ் ப்ளஸ் வி. இப்போ log ஆஃப் மாடலா, ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ -1/t போடுங்க, எல் இன்வர்ஸ் டி பை டிஎஸ் ஆஃப் இதை போட்டிருக்கீங்க. சரிங்களா? இதில் லாகெல்லாம் டிவைட் வந்தால் மைனஸ் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தனியாக போடுங்க, இதுக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதுக்கு பண்ணிங்கன்னா 1/s ப்ளஸ் ஏ, இதுக்கு பண்ணிங்கன்னா 1/s ப்ளஸ் பி. இப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ப்ளஸ் ஏன்னா இங்கே எல் இன்வர்ஸ் வராது, ஏன்னா எல் இன்வர்ஸ் தான் எழுத போகிறீங்க. அப்போது எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ப்ளஸ் ஏன்னா e பவர் -at மைனஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ப்ளஸ் பின்னா e பவர் -bt. கரெக்டுங்களா? ஸோ e பவர் மைனஸ், இப்போ மைனஸை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை முன்னாடி எழுதிக்கிங்க. அப்போ e பவர் -bt மைனஸ் e பவர் -at பை t. அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு ஒரே ஒன்று தான் பண்ணுங்கள், ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், லாப்லாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது.
அடுத்த மெத்தட் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.